படம் நடிச்சுக்கிட்டே அரசியல்லையும் இருந்தார். ஆட்சி வந்தோன்னே முதலமைச்சர் ஆனார். தேர்தலில் போட்டுட்டுச்சு கட்சி. இவரும் அந்த மாதிரி போவார். இவர் கட்சி நான் ஜெயிக்க போகுது, இவர் முதலமைச்சர் ஆக போகிறாரு. எப்படியும் ஒரு 20%, 18%, 15%, 14% வாங்கிட்டு உட்கார போகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? இவ்வளோ பீக்லேயே சும்மா உட்காந்துக்கிறாரு. எலெக்ஷன் முடிஞ்சோடனே என்ன பீக் இருக்கும்? அப்படியே இருக்கும். அந்த டைமில் வேறு என்ன பண்ணுவார்? கமல் அவர்கள் வந்து இந்தியன் 2 தான் அவரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் திரும்பவும் அவர் வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு தொடர்ச்சியாக அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதே போல் விஜய் அவர்களும் வர தேர்தலில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடிக்க போயிடுவார் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நடிக்க போவார். இவர்களாலெல்லாம் இந்த இதெல்லாம் இந்த வெளிச்சத்தை புகழ் வெளிச்சத்தை விட்டுட்டுலாம் ஒதுங்கிலாம் இருக்க முடியாது. ஒதுங்கி இருக்கணும்னா வேறு சொல்கிறாங்களே மக்கள் சேவை அந்த சேவைன்னு அதையா பண்ண வரணும். இன்னும் வந்துட்டேன் இன்னும் வரைக்கும் வந்துட்டு அப்படி எல்லாம் வாசல்லே காத்து கிடக்குறோம். வந்துட்டாரா எங்கே வராரு? பிறந்த நாளைக்கே வரல. ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்துட்டீங்க, ஒரு கட்சி தலைவராக அவ்வளோ பண்ணுறீங்க, எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு பிறந்த நாளை எப்படி பயன்படுத்திக்கணும்? பொது வெளிக்கு வந்துட்டீங்க, அரசியல் பண்ணணுங்க.